ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிங்ஸ் வித் கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான சிம்பிள் திங்ஸ் வச்சு 5 மினிட்ஸில் எப்படி இந்த பாப்பப் பண்ணலான்னு தான் பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து வாங்குறதோட இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்மளே பண்ணுறது. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சார்ட் பேப்பர் வேணும். அந்த சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி கம் போட்டு அதுக்கு மேலே வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. என்ன கலர்னாலும் ஒட்டிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை நீங்கள் ஒட்டிக்கலாம். இது சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், உங்கள் சின்ன பிள்ளைங்களே பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஒட்டிக்கோங்க, நீட்டாக ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு முக்கியமான பொருள் இதில் வந்து ரப்பர் பேண்டு உங்களுக்கு வந்து, அப்புறம் வந்து இந்த கேப்பு, ஏதாவது ஒரு பாட்டிலோட வேஸ்ட் பாட்டிலோட கேப் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த கேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இதை சுற்றி நம்ம வந்து டேப் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு கையில் முடியலன்னா யாரை ஹெல்ப் கூட்டிட்டு இது மாதிரி டேப்பு போட்டு இதில் ஒட்ட வேண்டியதுதான். டேப் போட்டு ஒட்டின அப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே கீழேயும் ஸ்ப்ரிங் மாதிரி இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த பேப்பரோட நம்ம ஏற்கனவே கலர் பேப்பர் ஒட்டிருக்கோம், அதை மாற்றி வச்சுட்டு அந்த பேப்பரோட சென்டரில் ஒரு சைடு ரப்பரை வந்து ஹோல்ட் பண்ணி அதுலேயும் நம்ம வந்து டேப் அப்ளை பண்ணி டேப் போட்டுக்கணும். இதை வந்து ஒரு பக்கம், ஏதாவது ஒரு பக்கம், அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் வச்சு நல்லா மேலேயும் கீழேயும் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக டேப் போட்டு ஒட்டிக்கணும். இதை 2-3 டேப் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் ரப்பர் வந்து பேப்பர்லேருந்து நழுவி வராது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கிட்டிங்கன்னா நல்லது. இது மாதிரி உங்களுக்கும் நிறைய கிராஃப்ட்ஸ் வேணும்னா எங்கள் சேனலில் நிறைய கிராஃப்ட் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன், அந்த கிராஃப்ட் வேணும் போய் பாருங்கள். இது மாதிரி நல்லா ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இழுத்து பார்க்கணும், லைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சோன்னா அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி 2 பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு கலர் பேப்பரை இந்த ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் மேலே நம்ம ஒட்டி எடுத்துக்கணும். இது எதுக்குன்னா புல் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து கீழே இருக்கல ரெட் கலர் ரப்பர் பேண்ட் அதில் போட்டு கீழே புல் பண்ணுறதுக்கு தான். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டியாக இருக்கணும். நார்மல் பாப்பப் வந்து உங்களுக்கு கேஸ்லேயே அது வந்து ஒர்க் ஆகும். நம்ம இது வந்து புல் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஒட்டிட்டு 2ஆக மடித்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஒட்ட வேண்டாம். மேலே வந்து கலர் தெரிகிறதுக்காக கலராக இருக்குன்னு சொல்லிட்டு கலர் பேப்பர் ஏதாவது ஒரு கலர் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி கீழே வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம புல் பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ணணுன்னா இது மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த பாட்டிலை சென்டராக வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த டைட்டாக அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த பேப்பரை புல் பண்ணுற பேப்பரை ரப்பர் பேண்டு கூட போட்டுட்டு ரோல் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இழுக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ லாஸ்ட் எண்டில் கம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பசை போட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து சைடில் வந்து டெக்கரேட்டிவ் ஏதாவது பண்ணணுன்னா வேறு கலர் பேப்பர் வச்சு இது மாதிரி சுற்றி ஒட்டிக்கலாம். நாங்கள் வந்து ஒயலட் கலர் பேப்பர் மேலே பிங்க் கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி டிசைனாக நம்ம வந்து வேறு ஏதாவது நமக்கு டிசைன் தெரிஞ்சாலும் அது மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், நீட்டாக ஒட்டிட்டு உங்கள் பிள்ளைங்க பேர் கூட எழுதலாம். பர்த்டே பார்ட்டிக்கு அப்படியெல்லாம் உங்கள் பிள்ளைங்க கையாலே பண்ணி இதை வந்து என்ஜாய் பண்ணலாம் விளையாடி. இது நம்ம இப்போ கடையில் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம எத்தனை டைம்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சிலது வெடிக்குமா வெடிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும் நமக்கு. அந்த சவுண்ட்ஸ் சில பேருக்கு பிடிக்காது. இதில் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஈஸியாக சின்ன பிள்ளைங்க கூட ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நடுவில் வந்து ஒரு ரவுண்ட் ஒட்டிட்டு அதில் வந்து ஹார்ட் மாதிரி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வேஸ்ட்டான நம்ம கட் பண்ண கலர் பேப்பர்ஸ், அப்போ வேறு கலர்ஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இதில் மெயினான மேட்ரு. ஆமாம், இதுதான் நமக்கு இதில் மெயினு. ஏன்னா இதுதான் உள்ளேருந்து பாப்பப் மாதிரி வெளியில் வரப்போகுது. ஸோ இந்த வந்து நல்லா கட் பண்ணி நிறைய கலர்ஸ் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து நிறைய பீசஸாக கட் பண்ணி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த இழுத்து விடும்போது டொம்முன்னு மேலே வரைக்கும் செதறி வரும் ஈஸியாக. கொஞ்சம் பேப்பர் வெயிட்டாக இருந்தோன்னா அது கொஞ்சம் பறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் இதை எடுத்து அதோட மேல் டாப்பில் வந்து ஓப்பன் இருக்குல்ல, அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க்கிங் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒர்க்கிங் ஆகுத வீடியோ வந்து நாங்கள் மாடியில் போய் பண்ணோம். காற்று அதிகமாக இருந்தாலும் ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கோம். ரொம்ப காற்று அடித்தனால பாப்பப் ஆகி பறந்துட்டு நீங்களே பாருங்கள். நீங்கள் இது மாதிரி நிறைய வச்சும் பண்ணலாம். நாங்கள் கம்மியாக தான் வச்சுருந்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.